Hello everyone, welcome to iGen Innovation. இந்த வீடியோல நீங்க பார்க்கக்கூடியது RC522 RFID மாடியூல். ஸோ RC522 RFID மாடியூல்னா என்ன, அது அப்ளிகேஷன் லெவலில் எப்படி யூஸ் பண்ணலாம், அதோட சர்க்யூட் கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்கும், எக்ஸாம்பிள் சர்க்யூட்ஸ் எல்லாமே தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. வாட் இஸ் RC522 RFID மாடியூல்? RFID பொறுத்த வரைக்கும் அதை எக்ஸ்பேண்ட் பண்ண சொன்னாச்சுன்னா ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு. ஸோ இந்த RFID அதாவது ரேடியோ ஃப்ரீக்வன்சியை பேஸ் பண்ணி நாம ஒரு டேக் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த மாடியூல பார்த்துட்டீங்கன்னா மொத்தமாக 2 யூனிட்டாக இருக்கும். அதாவது 2 முக்கியமான காம்பனண்ட். ஒன்று பார்த்தீங்கன்னா டேகு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரிசீவர் யூனிட். இப்போ இந்த டேகுக்குள்ளாடி ஒரு யூனிக் ஐடி இருக்கும். அந்த ஐடியை தான் இந்த ரிசீவர் யூனிட் ரிசீவ் பண்ண போகுது. உதாரணமாக நீங்கள் ஒரு பைக் வச்சிருக்கீங்க, அந்த பைக்குக்கு கீக்கு பதிலாக இந்த டேகை பயன்படுத்துறீங்க. நீங்கள் பைக்கு கிட்ட போன உடனே இந்த டேகை உங்கள் பைக்கோட ஸ்டார்டர் யூனிட்ல பிளேஸ் பண்ணாலே, ஜஸ்ட் காட்டினாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பைக்கு ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி வச்சுக்கலாம். இல்லைன்னா உங்கள் வீடோட டோர் லாக்கு, நிறைய அபார்ட்மெண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த டேக் பேஸ்டு லாக் எல்லாம் இப்போ மார்க்கெட் கமர்ஷியலாக வர ஆரம்பிச்சாச்சு. நீங்கள் நேராக போய் லாக் போடுறதுக்கு பதிலாக இந்த டேகை காட்டினாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் டோர் ஓப்பன் ஆகும். அந்த மாதிரி அப்ளிகேஷன்லாம் இந்த டேகை பயன்படுத்துறாங்க. ஸோ இந்த RFID ரிசீவர் யூனிட் அந்த டோருக்கு உள்ளாடி இருக்கும். டேக் வந்து நம்ம கையில், அதாவது போர்ட்டபிளாக இருக்கும். ஓகேயா? ஸோ இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்க்கும்போது இந்த டேக் அண்ட் இந்த ரிசீவர் யூனிட், இந்த ரிசீவர் யூனிட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்ட் ஜென்ரேட் பண்ணும். ஏன்னா இந்த ரிசீவர் யூனிட் எப்பவுமே நாம ஒரு டிஜிட்டல் டிவைஸ் கூட கனெக்ட் பண்ணி தான் ஒர்க் பண்ண முடியும். உதாரணமா ஒரு ஆர்டினோ போர்டுனா ஆர்டினோ போர்டுல இதை கனெக்ட் பண்ணிட்டு ஆர்டினோ போர்ட்ல இருந்து நம்ம சிக்னல்ஸை பாஸ் பண்ணி ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்ட் ஜென்ரேட் பண்ணும். ஜெனரேட் பண்ணும்போது அந்த டேக்ல, அதாவது இன்னொரு டேக் இருக்கு பாத்தீங்களா, கிரீன் ப்ளூ கலர்ல, இந்த டேக்ல இருக்கக்கூடிய வேல்யூவை இந்த ரிசீவர் யூனிட் ரிசீவ் பண்ணி எடுக்கும். இந்த டேக்ல பாத்துட்டீங்கன்னா ஒரு யூனிக் ஐடி இருக்கு. அந்த ஐடி எப்பவுமே பெர்மனண்டா இருக்கும். பட் இந்த ஐடி ஸ்டோர் பண்றதுக்காக இது ஸ்பெசிஃபிக்கா எந்த பேட்டரி எதுவுமே இருக்க போறது கிடையாது. அந்த ஐடியை வந்து ஒரு EMF ஜென்ரேட் பண்ணும்போது ஐடி கிரியேட் பண்ற மாதிரி உள்ளுக்குள்ள டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதை வந்து இந்த டேக் பக்கத்துல கொண்டு போனாலே ஆட்டோமேட்டிக்கா இந்த ரிசீவர் சிக்னல் ரிசீவ் பண்ணோம். இப்போ நீங்க இந்த ஜஸ்ட் இந்த வீடியோவை நீங்க பாருங்க. அந்த பிளஸ் அந்த டிரான்ஸ்மிட்டர், அதாவது ரிசீவர் யூனிட் இருக்கு. ஸோ டேகை வந்து அந்த ரிசீவர் யூனிட்டை பக்கத்தில் கொண்டு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ரிசீவர் யூனிட் ஒர்க் ஆகுது. இப்போ பாருங்க, அந்த ரிசீவர் யூனிட் ஃபர்ஸ்ட் EMF மூலமா ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்ட் ஜெனரேட் பண்ணுது. ஜெனரேட் பண்றதுனால இந்த டேக்ல இருக்கக்கூடிய வேல்யூவை அது ரிசீவ் பண்ணி எடுக்குது. இன்னும் மறுபடியும் நீங்க கிளியரா பாருங்க. டேகை வந்து இந்த ரிசீவர் யூனிட் பக்கத்தில் கொண்டு போகும்போது ரிசீவர் யூனிட் தான் ஃபர்ஸ்ட் சிக்னலை டிரான்ஸ்மிட் பண்ணுது. அந்த சிக்னல் மூலமா இந்த டேக்ல இருக்கக்கூடிய வேல்யூவை இது ரிசீவ் பண்ணி எடுக்குது. ஸோ இதுக்கு ஃப்ரீக்வன்சி லெவல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 13.56 மெகாஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி. இது ஒரு யூனிவர்சல் ஸ்டாண்டர்டு. இந்த டேக் யார் டிசைன் பண்ணாலும் இந்த 13.56 மெகாஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி தான் ரன் பண்ண முடியும். அட் த சேம் டைம் இதை வந்து ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் கூட இன்டர்ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா SPI அப்படின்னு ஒரு ப்ரோட்டோகால், அதாவது சீரியல் பெரிஃபரல் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு ஒரு ப்ரோட்டோகால்ல தான் இதை மேக்ஸிமம் இன்டர்ஃபேஸ் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம பின் கான்ஃபிகரேஷன் போகும்போது இது I2Cன்னு ஒரு கான்செப்ட்ல கனெக்ட் பண்ணலாம், UARTன்னு ஒரு கான்செப்ட்ல கனெக்ட் பண்ணலாம். அந்த மாதிரி பின் கான்ஃபிகரேஷன் இருக்கு. ஆனால் பிரதானமா இது SPI ப்ரோட்டோகால்ல தான் ரன் பண்ணுவாங்க. இப்போ இந்த பின் கான்ஃபிகரேஷன் பாருங்க. இதுல மொத்தமா எத்தனை பின்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கவுண்ட் பண்ணி பாருங்க. 8 பின் இருக்கும். இதுல VCC அண்ட் கிரவுண்ட், இந்த 2 பின் எப்பவுமே பிரதானமான பின் தான். ஆனா இங்க நம்ம பவர் சப்ளை மேக்ஸிமம் 3.3 வோல்ட் தான் கொடுக்கணும். 5 வோல்ட் கொடுக்கவே கூடாது. 5 வோல்ட் கொடுத்தா இந்த RFC522 அப்படிங்கிற சின்ன சிப் வந்து ரொம்ப ஈஸியா டேமேஜ் ஆயிரும். அதனால கண்டிப்பா 3.3 வோல்ட் தான் கொடுக்கணும். அதுக்கப்புறமா உள்ள பின் நம்பர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 4 பின். இந்த 4 பின் தான் நான் சொன்ன SPI அப்படிங்கிற பின். முதல் பின்னை வந்து SS, அதாவது சிப் செலக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது SCக்கான சீரியல் கிளாக்கு, MOSIங்கிறது வந்து மாஸ்டர் அவுட் சீரியல் இன் அப்படின்னு சொல்லுவோம். MISO அப்படின்னா மாஸ்டர் இன் சீரியல் அவுட், இந்த மாதிரி சொல்லுவோம். ஸோ இந்த 4 பின்னையுமே நம்ம ஒரு ஆர்டினோ போர்டில் அங்கேயும், நம்ம ஆர்டினோ போர்டு எடுத்தாலும் அங்கேயும் SS, SCK, MOSI, MISO 4 பின் இருக்கும். அந்த பின்ல நீங்க கரெக்டா கனெக்ட் பண்ணா தான் நாம இதை ஒர்க் பண்ண முடியும். அதே மாதிரி
ஒருவேளை I2C நீங்க ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னா SDA SCA எல்லாம், அதாவது இந்த பின் SDA ஒர்க் ஆகும், இந்த பின் SCA எல்லாம் ஒர்க் ஆகும். இந்த ரெண்டு பின்னும் அந்த டைம் நோ கனெக்ஷன்ல இருக்கும். இல்லாம UART கனெக்ஷன்ல யூஸ் பண்ணாலும் RX and TX அந்த பின், இந்த ரெண்டு பின் நோ கனெக்ஷன். அடுத்தது IRQ இன்டரப்ட் ரிக்வெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் IRQ interrupt request and RST னா reset. ஸோ இவ்வளோதான் இந்த பின் கான்ஃபிகரேஷன் நேம். பட் இது எக்ஸாம்பிள் சர்க்யூட்டை பாருங்க. நான் ஒரு LCD வச்சிருக்கேன், அந்த LCDயை ஆர்டினோ கூட இன்டர்ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நம்மளோட RFID-யும் நான் ரிசீவரையும் ஆர்டினோ போர்டு கூட இன்டர்ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நான் எப்போ அந்த டேக் பக்கத்தில் என்னோட ரிசீவிங் யூனிட் பக்கத்தில் என் டேக் கொண்டு போகிறனோ அப்போ அந்த டேக்ல இருக்கிற வேல்யூவை ரிசீவ் பண்ணி LCD டிஸ்பிளே பண்ணுது. இந்த சின்ன ஒரு ஜிப் இமேஜ் உங்களுக்கு ரொம்ப பெர்ஃபெக்டாக புரியும்னு நினைக்கிறேன். இந்த டேகை ரிசீவிங் யூனிட் பக்கத்தில் கொண்டு வராங்க, ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட LCDயில் நமக்கு அவுட்புட் தெரியுது, அதுக்குள்ளாடி என்ன யூனிட் வேல்யூ இருக்கும் அப்படிங்கிறது. ஓகே, அப்ளிகேஷன் லெவலில் பார்க்கும்போது இது ஆக்சஸ் கண்ட்ரோல் சிஸ்டம் அண்ட் செக்யூரிட்டி சிஸ்டம், இதுதான் மேஜரா. ஆக்சஸ் கண்ட்ரோல் சிஸ்டம் அண்ட் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் மேபி மூவிஸில் பார்த்துக்கலாம், ஒரு டோருக்குள்ளாடி போகணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சிலர் வந்து டேகை காட்டிட்டு போவாங்க, ஒரு சிலர் டேகை ஸ்வைப் பண்ணிட்டு போவாங்க. ஏன்னா டேக் இதில் ரெண்டு டைப் இருக்கும், ஒன்று கீச்சன் டைப் டேகு, இன்னொன்று இப்போ நீங்கள் பார்த்து ஜிப் இமேஜ் லெவலில் ஜஸ்ட் நம்மளோட ஐடி கார்டு மாதிரி இருக்கிற டேகு. ஸோ எந்த டேக் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டேக்லையும் ஒவ்வொரு யூனிக் ஐடி தான் இருக்கும். அதை வச்சு செக்யூரிட்டி சிஸ்டமாகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஆக்சஸ் கண்ட்ரோல் சிஸ்டமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த RFID என்னன்னு ஒரு பெர்ஃபெக்ட் அவுட்லைன் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு இன்னும் டவுட்ஸ் கிளியர் ஆகணும் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் கமெண்டை அதை கிளியர் பண்ணி விடுறோம். அட் த சேம் டைம் நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 82207 1822 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.